இந்த காணொளியில வந்து பார்த்தீங்கன்னா, கரூர்ல நடந்த இந்த சம்பவத்த பத்தி நாம கொஞ்சம் பிரீஃபா பேசிருவோம். நெறைய பேர் வந்து விஜய் அவர்கள் மேல தான் தப்பு. ஒரு நடிகரா இருக்காரு. அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. அவர் பாட்டுக்கு ஃப்ளைட் ஏறி போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அந்த வீடியோல வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்ச மாதிரியே தெரியல அந்த வீடியோ. அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்துட்டு தொடர்ந்து நெறையா பேர் வைக்கிறாங்க. குறிப்பா திமுகவை சேர்ந்தவங்க வந்துட்டு நெறைய விஷயங்கள வந்துட்டு முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உணர்ச்சி பூர்வமாவே இல்ல. அவர் பேசுற விஷயம் வந்து ஒரு உண்மைத்தன்மையோட இல்ல. அவர் உண்மையாவே மக்கள் இறந்தத நெனச்சு அவர் வந்து ஃபீல் பண்ணல அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி என்னதான் பிரச்சனை? தமிழக வெற்றி கழகத்தின் மீது இந்த மாரி இவங்க வந்துட்டு தொடர்ந்து விமர்சனத்த வைக்கிறதுக்கு என்ன காரணம்? உண்மையாவே விஜய் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறாரா? இல்லாட்டி வேற எதுவும் பிரச்சனையா? அப்படின்றத நம்ம தெளிவா பேசுவோம். முதல்ல இந்த கரூர் சம்பவத்த பொறுத்தவரைக்கும், இது வந்து ஒரு நடந்திருக்கவே கூடாத ஒரு ஒரு கெட்ட சம்பவம் அப்படின்னே நான் என் மனசுல அப்படிதான் நினைச்சிருக்கேன். ஏன்னா விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் யாரா இருந்தாலுமே. ஒரு மக்கள் இறக்குறாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சியை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய ஆட்சியில வந்துட்டு இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சுன்னா அவங்க கவலை தான் படுவாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம போய் கரூர்ல பேசும்போது அந்த கூட்டத்துல இருந்த மக்கள் வந்துட்டு இப்படி கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்களேன்றதுக்காக கண்டிப்பா மத்த எல்லாரோட அவர் ரொம்பவுமே வருத்தத்தோட தான் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் சரி, சீமான் அவர்களா இருக்கட்டும் சரி, யாரா இருந்தாலுமே கண்டிப்பான முறையில வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆனால் சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க பழிய போட்டுட்டு அதை அரசியலா மாத்துறதுலதான் அவங்க குறியா இருக்காங்களே தவிர பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல நிக்கிறதுக்கு யாருமே யோசிக்கிறது இல்ல. ஒரு சில தலைவர்கள் வந்துட்டு கொஞ்சம் மெச்சூரிட்டியா பேசிக்கிறாங்க. நீங்க தான் காரணம்னு சொல்லல. ஆனா உங்களுடைய பாதுகாப்பை நீங்க அதிகப்படுத்தியிருக்கலாம். காவல்துறையினர் வந்து கொஞ்சம் பாதுகாப்பை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம்ட்டு ஒரு சில பேர் கருத்து சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் இன்னும் கொஞ்சம் பொறுப்போட இருந்திருக்கணும். ஏன் குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு அங்க வந்திருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு ஒரு அவர் முன்னாடி நடிகர், இப்ப அரசியல்வாதி. எப்படினாலும் நம்ம எலெக்ஷன் டைம்ல கூட மறுபடியும் பார்க்க தான் போறோம். ஸோ இப்படி முண்டி அடிச்சுட்டு போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. அதுவும் குறிப்பா இந்த குழந்தைங்கள கொண்டு போய் பார்க்கணுன்ற அவசியம் கண்டிப்பா யாருக்குமே இருந்திருக்காது. இருந்தாலும் ஏன் அப்படி ஒரு முட்டாள்தனமான வேலைய பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது மிகப்பெரிய ஒரு இழப்பு அவருக்கு. பாவம் அவருடைய ஒரு பிரச்சாரத்துல இப்படி நடந்திருக்க கூடாது. விஜய் அவர்கள் ரொம்பவும் மனவேதனையில இருப்பாரு. ஸோ அவரை வந்து யாரும் ப்ளேம் பண்ணிக்கிட்டு, அவர வந்துட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு, அவரை இன்னும் காயப்படுத்துற மாரி யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் நல்ல விஷயமா பேசுறாங்க. ஆனால் திமுக கட்சியை சேர்ந்தவங்க, சில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க, அ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு முழுக்க காரணம் வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. இதுக்கு இடையில தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாரி காவல்துறையினர் என்ன பண்ணாங்கன்னா, பொய்யான வதந்திய பரப்பாதீங்க. பரப்புனீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் மீறி நெறைய விஷயங்கள வந்துட்டு இவங்க சோசியல் மீடியால வந்துட்டு பேசிட்டு தான் வராங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. யாரும் விரும்பி இருக்கவும் மாட்டாங்க. விஜய் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏன் அங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நின்று பேசி எல்லாமே பார்த்தார்ல, அவருக்குமே கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு உயிரிழப்பு ஏற்படுது, இல்ல ஒரு வேற ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா, முதல்ல அத அரசியலா மாத்தாம, அத மனிதநேயத்தோட நம்ம அணுக பழகிக்கணும். விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாவே அந்த வீடியோல சொல்லிட்டாரு. நீங்க பாருங்க, நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். இந்த மாரி நேரத்துல வந்துட்டு இன்னும் எங்களுடைய தொண்டர்கள் மேல வந்துட்டு வழக்கு பதிவு செய்றதெல்லாம் வந்துட்டு நல்லது கிடையாது. அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. நான் என்னைய வேணா நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவருடைய தொண்டர்கள காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ கண்டிப்பான முறையில அவர் பண்ணி தான் ஆகணும். அது பண்ணியிருக்காரு. அதே மாரி இப்ப மக்களுடைய இழப்புக்குமே அவர் வந்து கண்டிப்பான முறையில அடுத்த பிரச்சாரங்களோ, இல்லாட்டி அதுக்கு அடுத்த மக்கள சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள்லயோ கண்டிப்பான முறையில இந்த விஷயத்த பத்தி ரொம்பவும் டீட்டெயில்டா பேசுவாங்க. இந்த ஒருவேளை மக்கள் நெறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இதை யாராச்சும் சதி பண்ணி இந்த மாதிரியான ஒரு சம்பவத்த பண்ணியிருப்பாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கதான் செய்யுது. இதுக்கு வந்து என்னால கரெக்ட்டா பதில் சொல்ல முடியாது. ஆனால் இதற்காகவே சில ஆணையங்கள் அமைக்கப்பட்டு, சில விசாரணை ஆணையம் அமைச்சிருக்காங்க. நெறைய பேரு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள தவிர நெறைய பிரைவேட் டிடெக்டிவ்ன்ற மாரி அந்த மாரி இருப்பாங்கல்ல.
அவங்களுமே வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன நடந்திருக்கும்? ஏன் இந்த கூட்ட நெரிசல்ல இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையிலான மக்கள் மரணம் அடைகிறதுக்கு காரணம் என்ன? இது இயற்கையாவே அந்த தள்ளுமுள்ளுல நடந்தது தானா? இல்லாட்டி வேற எதுவும் பிரச்சனையா? அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய முடிவுல தமிழக அரசு வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெளிவுபடுத்துவாங்க. இதான் காரணம் அப்படின்னு. இந்த காரணத்துல வந்துட்டு முன்ன பின் முரண்கள் இருந்துச்சுன்னா, இன்னும் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. எப்படினாலும் வரதான் போகுது. ஸோ இந்த வீடியோல நான் தெளிவா ஒரு விஷயத்த வந்து நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். விஜய் அவர்கள் தமிழக அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோட தான் வந்திருக்காரு. ஸோ அவரை காயப்படுத்துற மாதிரி, நீ வந்தனால தாயா இன்னைக்கு வந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்க அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அவரை இன்னும் காயப்படுத்தி அரசியலுக்கு வரவங்களை ஃபுல்லா பயமுறுத்துற துணியிலேயே நம்ம வந்துட்டு விமர்சனங்களை வைக்காம அவரோட இடத்துல இருந்து நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட இடத்துல இருந்து நம்ம யோசிக்கணும். ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. இந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு நீ காரணம், அவன் காரணம், நீ வந்தனாலதான், இல்லாட்டி நீ கூட்டு போன இப்படிலாம் சொல்லாம, பாதிக்கப்பட்டவங்க வந்து ஆறுதல் அடைகிற வரைக்குமாச்சும் அவங்க கூட நீங்க நம்ம நிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அரசியல், உங்களுடைய மற்ற விமர்சனங்கள் எல்லாம் வச்சா பெட்டரா இருக்கும். இது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு நம்மளை வழிநடத்தி சொல்லும் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.